ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பல்வேறு வகையான லோன் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tamco.tn.government.in இதை வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு மைனாரிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான ஒரு லோன் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது யாருக்கான மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்காங்க பாருங்கள். அதாவது பேக்வர்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் முஸ்லீம், கிறிஸ்டின், புத்தி, சீக்கா, பர்சிஸ் மற்றும் ஜெயின்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஹிந்து பீப்புள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, உங்களுக்கு தனியாக ஸ்கீம் இருக்குது. பட் இவங்களுக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டி முஸ்லீம், கிறிஸ்டின், புத்திஸ்ட், சீக்கியம் இவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஒரு ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பல்வேறு வகையான ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தனிநபர் கடன் திட்டம். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை சார்பில் அந்த சிறுபான்மையர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டாம்கம் மூலமாக வந்து வழங்குறாங்க. தனிநபர் கடன் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, தனிநபர் கடன் திட்டத்தின் 30 லட்சம் வரையிலான திட்டங்களுக்கு தனிநபர்களுக்கு சுயமாக தொழில் செய்ய, வியாபாரம் செய்ய, கறவை மாடுகள் வாங்க லோன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான தகுதிகள் வந்து விண்ணப்பதாரர் மத வழி சிறுபான்மை இனத்தவராக, அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தவர்கள், பார்சிகள், ஜெயினர் ஆகியோராக ஒருவராக இருக்க வேண்டும். 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த கடன் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை கீழ்கண்ட ஆவணங்களுடன் அந்தந்த மாவட்ட ஸ்கீம் இருக்குது பாருங்கள், இந்த இடம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, சிறுபான்மை நலத்துறைக்கான மத சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஆதார் அட்டை, திட்ட அறிக்கை, நீங்கள் எந்த மாதிரி வேலை செய்ய போகிறீங்க, எந்த மாதிரி நீங்கள் தொழில் தொடங்க போல அதுக்கான திட்ட அறிக்கை கேட்டிருக்காங்க. வங்கிக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விண்ணப்பிக்கும் முறை. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, ஆன்லைன்லையும் கொடுத்துருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அதை நீங்கள் வந்து இப்போ கொடுத்துட்டு வரலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கீம் 1, ஸ்கீம் 2 பிரிக்கிறாங்க. ஸ்கீம் 1 பொறுத்த வரைக்கும் உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 20 லட்ச ரூபா உங்களுக்கான லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஆண்களுக்கு 6% வட்டியும், பெண்களுக்கு 6% வட்டியும், திருப்பி செலுத்தும் காலம் 5 வருஷத்துக்குள்ளே திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். திட்டம் 2 வந்து பார்த்தீங்கன்னா, திட்டம் 1 கீழ் நன்மை பெற முடியாத நபர்கள் மற்றும் 8 லட்ச ரூபாய் கீழே ஆண்டு வருமானம் இருக்குன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 30 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. ஆண்டுக்கு 8% வட்டி கொடுக்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தா பெண்களுக்கு 6% வட்டி கொடுக்குறாங்க. 5 வருஷம் நீங்கள் திரும்ப செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான லோன் ஸ்கீம். ஸோ 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. வட்டி வந்து 6% வந்து வட்டியாக வந்து வசூலிக்கிறாங்க. இது வந்து தனிநபருக்கான லோனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து விராசாத் கைவினை கலைஞர் இருக்காங்க பாருங்கள், அதாவது ஹேண்ட்கிராஃப்ட்லாம் பண்ணுறவங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இக்கடன் வந்து கைவினை கலைஞர்களின் மூலதன தேவையை பூர்த்தி செய்வதற்காக குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகிறது. சேம் அதே மாதிரி தான் நீங்கள் பொருளாதார பின்தங்கி இருக்கீங்க, முஸ்லீம், கிறிஸ்டினாக இருக்கீங்க, அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்கள், உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வாங்குவதற்கு இந்த கடன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு குடும்பத்தில் அதே எலிஜிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கைவினை கலைஞராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேம் அதே டாக்குமெண்ட்ஸ் தான், எந்த மாற்றமும் கிடையாது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு 3 லட்ச ரூபா அனுபவம் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடன் வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. வட்டி விகிதம் ஆண்களுக்கு 5%, பெண்களுக்கு 4%. நீங்கள் வந்து பார்த்தா அதிகபட்சமாக 5 வருஷத்துக்குள்ளே திரும்ப செலுத்துகிற மாதிரி இருக்கும். வட்டி விகிதம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. திட்டம் 2 வந்து பார்த்தா ஸ்கீமில் 1 பெனிஃபிட் ஆக முடியாதுங்க, ஸ்கீம் 2 பெனிஃபிட் ஆகலாம். 8 லட்ச ரூபாய்க்குள்ளே ஆனுவல் இன்கம் இருக்கவங்க 10 லட்ச ரூபாய் லோன் கொடுக்குறாங்க. வட்டி விகிதம் ஆண்களுக்கு 6%, பெண்களுக்கு 5% ஆனுவல் இன்கம் வந்து உங்களுக்கு ஆண்டு இன்கம் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் திரும்ப செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தா அடுத்த ஸ்கீம். அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் கல்வி கடனை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின மாணவ மாணவிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் தொழில் கல்வி, வேலைவாய்ப்பு, பட்டய படிப்பு பெயர்களுக்கு உங்களுக்கு கல்வி கடன் வந்து வழங்குறாங்க. ஸோ எந்தமான தகுதி கட்டணங்கள் இருக்குன்னா, சேர்க்கைக்கான கட்டணம், பயிற்றுவிப்பு கட்டணம்,
புத்தகம், எழுதுபொருள் மற்றும் படிப்புக்கு தேவையான உபகரணங்கள், தேர்வு கட்டணம், விடுதி மற்றும் உணவு கட்டணம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது கல்வி கட்டணத்துக்கான ஒரிஜினல் சலான் கொடுக்குற மாதிரி இருக்கும், மதிப்பெண் நகல் அந்த மாதிரி. ஸோ போனஃபைட் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ என்னமான ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கவங்களுக்கு ஆண்டிற்கு 4 லட்சம் வீதம் அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. தொழிற்கல்வி வேலைவாய்ப்புக்கு வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி வெளிநாட்டில் படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஆண்டிற்கு 6 லட்சம் வீதம் 30 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. 3% வட்டி தான். அதேமாரி திட்டம் 2 உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கவங்க வருஷத்துக்கு 4 லட்சம் வீதம் 20 லட்ச ரூபாயும் கடன் கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு 30 லட்சம் கடன் கொடுக்குறாங்க. 8% வந்து பார்த்தா மாணவர்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டும், பெண்களுக்கு 5%க்கான இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வழங்குறாங்க. நல்ல ஒரு ஸ்கீமாக கொடுத்துருக்காங்க. மைனாரிட்டி பீப்புளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. இந்த வெப்சைட்டில் அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஒன்று வந்து பார்த்தா இண்டிவிஜுவல் டேர்ம் லோன் நம்ம பார்த்தாச்சு, எஜுகேஷன் லோனும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மைக்ரோ கிரெடிட் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க பாருங்கள், சுய உதவி குழு பீப்புள், அவங்களுக்கான லோனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு சுய உதவி குழுவாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் கேன் பி ஃபார்மட் பை மென் அண்ட் உமன். ஸோ 2 பேருமே இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 10 மினிமம் மெம்பர் இன் குரூப். உங்களுடைய குரூப்பில் 10 பேராச்சும் மினிமம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இன் குரூப் அட்லீஸ்ட் 60% மெம்பர் ஷுட் பி ஃப்ரம் மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் 10 பேர் இருக்குன்னா அதில் 60% கண்டிப்பாக வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி சார்ந்ததாக இருக்கும். மீதி 40% பிசி எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் 60% மைனாரிட்டி பீப்புள் உங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ எந்தமான இது ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, வெஜிடபிள் வைக்கிறதுக்கு, ஃப்ரூட் ஸ்டாப், டிஃபன்ஸில் அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வழங்குறாங்க. உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஈச் மெம்பர் ஒரு மெம்பருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் வழங்கப்படும் கடன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் 7% பேர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் திரும்ப 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும், அதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் 2 வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள், அதையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு தாராளமாக வந்து 1 லட்ச ரூபா ஸ்கீம் 2 வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம் வந்து பார்த்தா மைனாரிட்டி பீப்புளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மகிழா சம்ரிதி யோஜனா அந்த ஸ்கீமும் இருக்குங்க, அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூனிக்யூ ஸ்கீம் லிங்கிங் மைக்ரோ கிரெடிட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு டைலரிங், கட்டிங், எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வேறு ப்ரொவைட் பண்ணுறோம் டியூரிங் த ட்ரைனிங். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் தேவைப்படுதுன்னா 1000 ரூபாய் வந்து பார்த்தா பர் மந்த் ஸ்டைஃபண்டாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 லட்ச ரூபாய் லோனும் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தா இந்த மகிழா சம்ரிதி யோஜனா உங்களுக்கு, அதாவது நீங்கள் எந்த விதமான பண்ண போகிறீங்க, இப்போ ஒரு டெய்லரிங் எடுக்க போகிறீங்க, ஒரு கட்டிங், எம்ப்ராய்டிங்லாம் பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து கோர்ஸ் சொல்லி கொடுத்து ட்ரைனிங் அப்போ ஸ்டைஃபண்டும் கொடுத்து லோனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபார்ம், ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது ஜென்ரல் டேர்ம் லோன்னா நீங்கள் அதுக்கான ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் கொடுத்து ப்ரொசீட் டு டேர்ம் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் அந்த கலெக்டர் ஆஃபீஸை போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸோ வேணுன்றவங்க அந்த ஃபார்ம்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு எஜுகேஷன் லோன், விராசா அந்த கைவினைஞ்ச திட்டம் அதுவும் கொடுத்துருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் லோனும் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ கிரெடிட் லோன். அதுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எங்கெங்கே அந்த ஆஃபீஸ் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் டிசிசி டிஸ்ட்ரிக்டான வெப்சைட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கெங்கே இருக்குது, கான்டாக்ட் நம்பர் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அது எஜுகேஷன் இருக்குது பாருங்கள். உங்களுடைய மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் இருக்குது, மைனாரிட்டி கம்யூனிக்கான ஆஃபீஸ். அங்கே போய் நீங்கள் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி எந்த லோன் வேணுமோ அதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க மைனாரிட்டி பீப்புளாக இருக்கீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.